டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்மளுடைய ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எம்ஃபார்மசி கோர்ஸை பற்றின ஒரு தகவல் டிஸ்கஸ் பண்ணலாம். அதர் தென் எம்எம்சி காலேஜ் கவுன்சிலிங் சைடில் நம்ம காலேஜில் சீட் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க நண்பர்கள். அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். அதர் தென் எம்எம்சி, அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் இல்லாத காலேஜஸில் நமக்கு சீட் கிடைத்தால் ஸ்டைஃபண்ட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுதான், அதாவது நீங்கள் வந்து காமனாக கேட்டிருக்கீங்க எந்த கோட்டா மூலமாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஜிபேட் எக்ஸாம்ஷன் குவாலிஃபை ஆகி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மெட்ராஸ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் தவிர மற்ற காலேஜஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய பட்சத்தில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் காமனாக கேட்டிருக்கிறதுனால நம்ம ஜிபேட் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் டேரெக்டாக தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் காலேஜஸ் கீழே வரும் பொழுது நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் படித்தா மட்டும்தான் ஸ்டைஃபண்ட் 10,000 பெர் மந்த் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இல்லாமல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் நாம் வந்து படிக்கும்போது நமக்கு அந்த பர்டிகுலராக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரிய ஸ்டைஃபண்ட் நமக்கு கிடைக்காது. நீங்கள் ஜிபெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆகி வந்தால் அது வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஏஐசிடி அப்ரூவல் கீழேயோ, இப்போ வந்து ஏஐசிடியில் வந்து ஸ்டைஃபண்ட் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி ஃபுல் ஐடியா நமக்கு இல்லை. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நம்ம வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் மூலமாக ஸ்டைஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் 10,000 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மதுரை ஆஸ் வெல் அஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.